நாங்கள் வாழ்ந்த பூமியிலே மரணத்தின் ஓலங்கள் தீராத வலியுடனே ஓடி போகும் காலங்கள். தாய் மண்ணே உன்மடியில் எத்தனையோ தியாகங்கள். தாயே உன் விடுதலைக்கு நாங்கள் தந்த செல்வங்கள், நாங்கள் தந்த செல்வங்கள். எப்படித்தான் மறப்பது, நாங்கள் இறப்பது எரிந்து சாம்ப. பயங்கரவாதிகளா? சுதந்திரமாக எங்கட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க முடியல. சுதந்திரமான எங்கட நிலங்களை எங்களுக்கு தாங்கன்னு கேட்க முடியல. நாங்க சுதந்திரமாக நாங்க ஒரு இடத்துல போயிருந்து எங்களுக்காக கதைக்க முடியல. ஆனால் இலங்கையின் சுதந்திர தினமா இதுல பங்கு பெற்றக்கூடாது என்று பயங்கரமான அச்சுறுத்தலை தந்து மக்களை திசை திருப்பி இதுதானே அந்த இலங்கையின் சுதந்திரம். எங்களோட உறவுகளை கேட்கிறது, எங்களோட உரிமைகளை கேட்கிறது, எங்களோட நிலங்களை கேட்கிறது. தமிழர்கள் உரிமையை கேட்க இயலாத இந்த நாட்டில் இதுதானே சுதந்திர தினம். கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி மக்கள் மண்டைகளை கழுவ பார்க்கின்றார்கள். எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி தராமல் பௌத்த இனவாதத்தை காப்பாற்றுறதுக்கு பழைய அரசியல்வாதிகளையும் குற்றவாளிகளையும் பாதுகாக்கிறதுக்கான இப்ப புதிய அரசாங்கம் புதிய நடைமுறைகளை கொண்டு வந்து தமிழ் மக்களை ஏமாற்றி எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்காத வண்ணம் இவ்வாறான அடாவடித்தனங்களை பண்ணி எங்களோட வீடு வீட கேட்டா உடைச்சி வீட்டுகளுக்கு பூந்து எங்களுக்கு அந்த தடை உத்தரவை தாரத்துக்கு தேடி எங்களோட உறவினர்களை எல்லாம் துன்புறுத்தி நாங்க எங்களோட வீட்டுகள்ல இருக்கலாத வண்ணத்துக்கு நாங்க வேற இடத்துக்கு ஓடி ஒழிக்கிற இந்த அரசாங்கம் தானா ஒரு சுதந்திர அரசாங்கம். எங்களுடைய சகோதர சகோதரிகள் காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக அறவழியில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அறவழி போராட்டம் கூட அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட கணவர்கள், பிள்ளைகள் அல்லது தங்களுடைய மனைவிகள், தாய், தந்தை என்று அவர்கள் பலரையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் காலம் கழிகின்றதே ஒழிய எந்த ஒரு தீர்வும் கிடைப்பதாக இல்லை. தெருக்களில் நின்று போராடுகின்ற எங்கள் உறவுகள் தங்களுடைய சாட்சியங்களை கூட காலத்தில் காரணமாக அவர்கள் கால கரைப்பு காரணமாக அவர்கள் மறைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே படிப்படியாக சாட்சியங்கள் அளிக்கப்படுகின்ற அல்லது அழிகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு பச்சை கட்சி ஆட்சி செய்தது எதுவும் கிடைக்கவில்லை, நீல கட்சி ஆட்சி செய்தது எதுவும் கிடைக்கவில்லை, இப்போது சிவப்பு கட்சி ஆட்சி செய்கின்றது. இந்த ஆட்சியிலும் கூட நாங்கள் சுதந்திர தினத்தில் எங்களோட மன அழுத்தத்தை அல்லது மனதில் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். அழிக்கப்பட்ட அல்லது கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடுகின்ற உயிரோட்டமான பயணமாக இருக்கின்றது. இதன் உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உள்நாட்டு விசாரணை, உள்நாட்டு பொறிமுறை என்று நீண்ட காலமாக ஏமாற்றி வந்திருக்கின்றீர்கள். காணாமலாக்கப்பட்ட அலுவலகம் என்று ஏமாற்றி வந்திருக்கின்றீர்கள். எல்லாம் ஏமாற்று வித்தைகளாக இருக்கின்றனவே ஒழிய தமிழ் மக்களுக்குரிய உரிமைகளை அல்லது பரிகார நீதியை வழங்குகின்ற செயற்பாடுகள் எதுவும் நடக்கவில்லை. எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் சொல்லுகின்ற விடயம், பச்சை கட்சி போன்று நீல கட்சி போன்று நீங்களும் மாறிவிடக்கூடாது. இந்த இழக்கப்பட்ட மக்களுக்கான அல்லது கடத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய நீதி கிடைக்க வேண்டும். அதேவேளை நீங்களும் ஒரு காலத்தில் ஆயுதம் தூக்கி போராடியவர்கள். 71ஆம் ஆண்டில் ஒரு புரட்சி நடத்தினீர்கள். 88, 89களில் இரண்டாவது புரட்சியை செய்தீர்கள். இந்த 2 புரட்சியின் போதும் இந்த அரசாங்கம் எவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அப்படி நடந்தவர்கள் எங்களுக்கு இதைவிட பல மடங்கு கொடூரமாக நடந்திருக்கின்றார்கள்.